நல்ல பசியோடு இருக்கும்போது சீக்கிரமாக சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரே ஐட்டம் இந்த மேகி மட்டும்தான். இந்த மேகியை எப்படி கரெக்டாக செய்யணுன்றதை பார்க்கலாம். இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது, தண்ணியை ஊற்றி மேகியை போட்டால் ரெடி ஆகிடுமேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக இந்த தண்ணி ரொம்ப முக்கியங்க இந்த மேகி கரெக்டாக வர்றதுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டவ்வை பற்ற வச்சதும் மேகியை கட் பண்ணி இந்த பாத்திரத்தில் போட்டு தண்ணி விட்டுக்கணும். தண்ணி 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ஒரு பேக்கெட் மேகிக்கு. அதுக்கப்புறமா இந்த மசாலாவை இப்படி மேலே தூவி விட்டுடுறேன். இந்த மேகியில் தண்ணி விடுறது ஒரு கணக்கு இருக்குங்க. நீங்கள் தண்ணி ஜாஸ்தி விடக்கூடாது, கரெக்டாக அது முழுகிற அளவுக்கு விடணும். இல்லைன்னா கொஞ்சம் முழுகிறதுக்கு அந்த மேலே அந்த மேகி தெரிகிற மாதிரி வச்சு நீங்கள் விட்டுக்கணும். சப்போஸ் நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கிறீங்கன்னா தண்ணி மட்டும் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அது வற்றவே வற்றாது, அப்புறம் உங்கள் மேகி குழஞ்சி போயிடும். அது அவ்வளோவா நல்லா இருக்காது. நிறைய பேருக்கு மேகி ஜூஸியாக சாப்பிட பிடிக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரையாக சாப்பிட பிடிக்கும். இன்றைக்கி நான் ட்ரையாக தான் காட்ட போகிறேன். இந்த மாதிரி கரெக்டான அளவு தண்ணி வச்சிங்கன்னா தான் அது 2 மினிட்ஸில் கரெக்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு மேகி கிடைக்கும். நிறைய பேர் மேகி பேக்கெட்டை அது உடச்சி போடுவாங்க, தூள் பண்ணி போடுவாங்க. அந்த மாதிரிலாம் போடாதீங்க. இப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு தண்ணி விட்டுட்டு ஒரு கலரு மட்டும் கலரி விட்டுக்கோங்க. இந்த தண்ணி வற்றும் போது அதுலேயே நல்லா சூப்பராக வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், தண்ணியெல்லாம் சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடுச்சு. இது கரெக்டாக எனக்கு செய்யறதுக்கு 2 நிமிஷம் மட்டும்தான் ஆச்சுங்க. இவங்க சொன்ன மாதிரி 2 நிமிஷத்துலேயே இதை பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான், சுட சுட மேகி ரெடி. மேகியை மட்டும் எப்பயுமே சூடாக சாப்பிடுங்க, ஆற வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது. அதனால் சூடாகவே சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி